ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் முதல் பருவத்தில் இயல் 1 வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இயல் 1 வந்து தமிழ் தேன். அதில் வந்து இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களோட வகைகள் என்ன, அதோட தொகை, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு இன்பத்தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்பத்தமிழ் இந்த இலக்கியத்தை எழுதினது யாருன்னா பாரதிதாசன். அவரை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம போயிட்குள்ளே போகலாம். இந்த இதில் வந்து பார்த்தோன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், அந்த தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிரமித்த ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புலமிக்க புலவர்க்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை இந்த போயிட்டை வந்துட்டு நம்ம படிக்கும் போதே வந்துட்டு எதுகை முனை படிப்போல் அந்த மாதிரி படிச்சுக்கணும். அதாவது எப்படின்னா, அமுதென்று பேர் அது உயிருக்கு நேர், நிலவென்று பேர் அது சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர் அது எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால் புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான் சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல் வைரத்தின் வாள். கவிதை வந்து வைரத்தின் வாள். இந்த லாஸ்ட் 3 இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம படிக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே மறக்காது. அதோட பொருள் படிக்கும்போது வந்துட்டு நம்ம அப்படியே படிக்கும்போதே படிச்சுக்கலாம். அதாவது அமுதம் என்பது மிக இனிமையானது, அதுபோல் தமிழும் இனிமையானது. அது வந்துட்டு தமிழுக்கு நிலவென்று பெயர், அது எங்கள் சமூகத்தின் வாழ்விற்கு அடிப்படையான நீர் போன்றது, தமிழுக்கு மனம் என்று பெயர், அது வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, அது எங்கள் புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது, தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வான் போன்றது, அதுவே இந்த தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர்பெறச் செய்யும் தேன் போன்றது, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. ஓகேவா? தோல், வாள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிக்கும் போதே படிச்சுக்கலாம். இப்போ நூலாசிரியரை பற்றி பார்க்கலாம். இந்த இன்பத்தமிழ் அப்படின்றத எழுதினது யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, நம்மளோட பாவேந்தர் பாரதிதாசன் தான். இந்த பாரதிதாசனோட இயற்பெயர் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். அவர் பேர் சுப்புரத்தினம். இவர் வந்துட்டு பாரதியார் மேலே கொஞ்சம் பற்றின் காரணமாக தான் தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். இவரோட பர்த் இயர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 29/4/1891. இதே டேட் தான் வந்து அம்பேத்கருக்கு பர்த்க்கு வரும். அதே மாதிரி இவரோட டெத் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1964 21/4. 29/4 பிறக்கிறாங்க, 21/4 இறந்து போகிறாங்க. அதே மாதிரி இவங்களோட பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கனகசபை லக்குமி அம்மாள் தான். பாரதிதாசனை பற்றி நம்ம இப்பயே படிக்கும் போதே வந்துட்டு மொத்தமாக நம்ம படிச்சிடலாம். அதுதான் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் நம்மளோட 7th இதில் பாரதிதாசனோட குறிப்பு இருக்கும் இல்லையா, பாட்டு, அதையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம சிலபஸ்லேயே படித்து முடிச்சிடலாம். எப்படி இருக்கும்னா, பாரதிதாசன் என்னென்ன அதில் வந்துட்டு கவிதைகள் எழுதியிருப்பாருன்னா, அவர் மேக்சிமம் வந்துட்டு பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவருக்கு வந்து கவிதைகளை எழுதியிருப்பாரு. இதை தவிர எக்ஸ்ட்ரா அவரை பற்றின நோட்ஸ்னால், இவர் 1969 சாகித்ய அகாடமி விருது இவரோட நூலான பிசிராந்தையர் அப்படின்ற நூலுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இவரை வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். அதை பற்றின அதை தவிர பாரதிதாசனை பற்றின எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இப்போ நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்புக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்னு சொல்லிட்டு 7th 1 இருக்கும்ல சிலபஸில் தமிழில், அதில் வந்து பாரதிதாசனை பற்றி படிக்கலாம். இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பெற்றோர் வந்து கனகசபை லக்குமி அம்மாள். இவரோட காலம் 29/4/1891, 21/4/1964. பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா வில்லியனூர், புதுச்சேரி. புலமைமிக்க மொழிகள் வந்து தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். இதில் வந்துட்டு குயில் என்னும் இதில் நடத்திருக்காரு. இதை தவிர்த்து இவர் வந்து கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் அப்படின்னு பன்முகங்களை கொண்டவராக இருந்திருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரியும் கேட்டாங்க. அதாவது சில ஒரு தலைவர்களோட பேரை சொல்லிட்டு அவர்கள் வந்துட்டு இதழாளர், வழக்கறிஞர் அந்த மாதிரியும் சொல்லி அதில் ஏதாவது தப்பான ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி கொடுத்து சூஸ் தி பெஸ்ட் மாதிரி கொடுத்துடலாமா, ஸ்டான்ஷாவாக கொடுத்து இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இவர் வந்து கவிஞர், இதழாளர், மதம் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆசிரியர். இவருக்குன்னு கிடைச்ச சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவேந்தர், புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் புக்ஸ் படிக்கும்போது. ரசூல் கம்சதேவ் அப்படின்றவர் யாருன்னா உருசிய நாட்டு கவிஞர், அதாவது ரஷ்யா. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா குறிஞ்சித்திட்டு, மணிமேகலை வெண்பா, இளைஞர் எழுச்சி. அதை விட்டுட்டு கவிதை நூல்கள்னா இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, புகழ்ச்சி கவி, குடும்ப விளக்கு, தமிழச்சியின் கத்தி, அதாவது தமிழ் இசையமுது, அழகின் சிறப்பு, தமிழ் இயக்கம். இவர் இயற்றிய நாடக நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சேரதாண்டவம், பிசிராந்தையர், காப்பியம்னா கண்ணகி புரட்சி காப்பியம்.
அடுத்து வந்து பார்ப்போம். இவர் வந்து பாரதியார் என்னென்னலாம் சொல்கிறாருன்னா, சிந்துக்கு சந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இப்படி எல்லாம் வந்துட்டு பாரதியாரை பாரதிதாசன் சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்திருக்கு. என்னென்னு பார்த்துக்கோங்க. பாரதியாரை வந்துட்டு இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து வந்துட்டு தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் தந்தவர் தான் வந்துட்டு பாரதியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு பெரியாரை பற்றி எப்படி பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தொண்டு செய்து பழுத்த பழம், தூய நாடி மார்பில் விழும் பழம், மண்டை சிறப்பை உலகு தொழும், மனக்குயில் சிறுத்தை எழும், அவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடினாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பெரியார் தான். அப்படி பெரியாரை சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கவிதைகளில் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை வந்துட்டு உள்வாங்கி எழுதுனது யார் அப்படின்னு சொன்னோம்னா பாரதிதாசன். அதில் வந்து மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் மற்றும் இந்த பாடல்களை உறக்க வெளிப்படுத்தினது இவங்க அப்படின்னு சொல்லலாம். இது கூட ரொம்ப முக்கியம் இல்லை. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியம் அப்படின்ற காவியத்தை பார்த்துக்கோங்க. பில்கானியம் அப்படின்ற காவியத்தை எந்த வருஷத்துலனா 1937 வந்துட்டு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்னதையா பிசிராந்தையர் அப்படின்ற நூலுக்கு 1969 என்ன விருது கிடைச்சிருக்கு? சாகித்ய அகாடமி விருது. வருஷம் வந்து 1969. சரியா? இவருக்கு வந்துட்டு அரசுகள் என்ன சிறப்பெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்துட்டு தமிழ் வாழ்த்து பாடல். இந்த பாடலை வந்துட்டு எந்த அரசுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம போடும்போதே கரெக்டாக தெளிவாக போடணும். எந்த அரசு அப்படின்னா புதுவை அரசு. புதுவை அரசு தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்தா வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தமிழக அரசு இவரோட பெயரில் இங்கே திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இன் திருச்சி. அதே மாதிரி சிறந்த கவிஞருக்கான பாவேந்தர் விருது எப்போவுமே வந்துட்டு சிறந்த கவிஞர்களுக்கு நம்ம தமிழக அரசால் வழங்கப்படுற விருது வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் விருது. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசனோட படைப்புகள் வந்துட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் அவர்கள் தான் வந்துட்டு பிரெஞ்சு மொழியில் அமைஞ்ச தொழிலாளர் சட்டங்களை வந்துட்டு தமிழில் மொழிபெயர்ச்சிருக்காரு. பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறையே இவரால் தான் உருவாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுட்டு இதை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. இது நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. குரூப் 4லையும் சரி, குரூப் 2லையும் சரி. தமிழ் தொண்டு செய்வதில் சாவதில்லை. கன்ஃபார்மாக இதை கேட்டிருக்காங்க. இருட்டடையில் உள்ளதடா உலகம். அதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இட்டதோர் தாமரை பூ இதழ் விருந்திருத்தால் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும், எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதன் இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையகம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்துட்டு நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். இது நார்மலாகவே சொல்லும்போது நமக்கே தெரியும் இது சொன்னது பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றானதல் கண்டே, புதியதொரு உலகு செய்யும், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் அரேஸ் பண்ணியிருக்காங்க. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல். இந்த பெண்ணடிமை தீரு மட்டும் மண்ணடிமை தீர்ந்து வருதல் இந்த இது வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, பூமியை நடத்து பொதுவினில் நடத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சொன்னதான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் எங்கள் சங்கே முழங்கு. இது வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு என்ன சினிமா பாட்டாவே இருக்கு. அதாவது உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. இது வந்து யார் சொன்னது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். யார் சொன்னது அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோன்னா நம்மளோட பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோ தும்பி. இது புக்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இதை டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த பர்டிகுலர் குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குட்டி பாக்ஸை டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். சரியா? மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுளை இயற்றியது யாருன்னா கவிமணி. பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை நாட்டில் சரி உருப்படல் என்பது இராது. இது பாவேந்தர். முன்னாடியே சொன்னேன்ல, பெண் எனும் எண்ணம் அப்படின்றத பெண் எனும் எண்ணம் சொன்னது யாருன்னா பாவேந்தர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருல பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போலயே பேசுறது அப்படி யாருன்னு பார்த்தோன்னா
பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரியா? அடுத்து பாரதிதாசன் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பழுத்த பெண்கள், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், அமைதி, காதலா கடமையா, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், திருக்குறளுக்கு எழுதின உரை, நல்ல தீர்ப்பு, எதிர்பாரா முத்தம். அது மட்டும் இல்லாமல் இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா புதுவை குயில், இயற்கை கவிஞர், பூக்காட்டும் தும்பி, தமிழ் கவி. இதை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் பாவேந்தர், வேறு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா இவர் தான் சொல்கிறாங்களே தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரசூல் கம்சதேவ் யாருன்னா ரஷ்ய நடு கவிஞர். ஓகேவா? இன்னைக்கு இந்த இயலில் வந்துட்டு இன்ப தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யலையும் அதை எழுதின பாரதிதாசன் அவர்களோட குறிப்பையும் பார்த்தோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குல்ல, வேறு மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.